ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். என்ன ரெசிபின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துருச்சு சம்மர் சீசன். மாங்காய் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த சீசனில் வந்து நம்ம மாங்காய் தொக்காம வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கெடாமல் அதுக்கு அட்டகாசமான காம்பினேஷன். ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் தொக்கு தான் பண்ண போகிறேன். ஸோ ஈஸியான ரெசிபி, இதுக்கு 10 மினிட்ஸ் போதும். ஸோ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு செய்முறையாக பார்த்துடலாம் வாங்க. அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் தொக்குக்காக நான் வந்து கிளி மூக்கு மாங்காய் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு கிளிக்கு எப்படி மூக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மாங்காய்க்கும் இருக்கும். அதனால இது கிளி மூக்கு மாங்கான்னு சொன்னால் எல்லாருமே ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து கிளி மூக்கு மாங்காய் 3 எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் எடுத்தீங்கன்னா தொக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் ஸ்வீட்னஸாக வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் போட்டு செஞ்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிளி மூக்கு மாங்காய் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இதே மாதிரி செஞ்சு இதே கிளிமூக்கு மாங்காயோட நீங்கள் தொக்கு செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 மாங்காய் வந்து மேலே தோல் பிரிச்சுட்டு பீட்ரூட் துருவும்ல அந்த துருவியில் வந்துட்டு நான் இதை சின்ன சின்ன பல்ஸாக போட்டு எடுத்துக்க போகிறேன். சீவுவோம் இல்லையா, அதில் நல்லா சீவி விட்டுக்கலாம். அப்போது சின்ன சின்ன லேயர் மாதிரி வரும். இப்போ பீட்ரூட் பொரியல் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இதில் எந்த வாட்டருமே இருக்கக்கூடாது மெயினாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கேட்டுடும். வாட்டர் இல்லாமல் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 மாங்காயுமே நான் வந்து வாட்டரில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஃபேன் காற்றுல ஆற வச்சு ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிக்கிறேன். அப்போ தான் ஊறுகாய் போடும்போது ரொம்ப நாளைக்கு வந்து சேரும், இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா துணியில் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். காட்டன் துணியாக இருந்தால் தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம காய்கறி சீவுவோம் இல்லையா, அந்த சீவியில் மேலே இருக்கிற தோல் மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுட்டு நல்லா சீவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் சீவிட்டேன். நமக்கு ஒரு பவுல் அளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ஓரம் வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் கிடைக்குதோ அந்த எண்ணெய் இல்லாமல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஊறுகாய் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இந்த 3 மாங்காய்க்கு நான் வந்து 250 ml நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெடாது. இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த மாங்காய் ஸ்லைஸுமே போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக 2 மினிட்ஸில் குக் ஆகி வந்துடும். சைட் கேப்பில் வந்து நம்ம வேறு கடாயை வச்சுட்டு அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் பவுடர் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஊறுகாய் வாசனையாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பவுடர் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஊறுகாயோட கன்சிஸ்டன்சியும் சரி அதோட டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது ரெண்டுத்தையுமே ட்ரையாக வந்து நம்ம ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கணும். அதை வந்து மிக்சியில் போட்டு நைஸ் பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். மாங்காய் வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா சைடுமே காரம் வந்து நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே தேவையான அளவுக்கு கல்லுப்பை வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க. அப்போ தான் வந்து ஊறுகாய் கெடாது. அதுக்குன்னு ரொம்ப போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு மிதமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயிலு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய், இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு
இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கலரிட்டு மூடி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு மறுபடியும் ஒரு கலரிட்டு அதுக்கப்புறம் சூடெல்லாம் ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 6 மாதத்துக்கிட்ட கெடவே கெடாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துருந்தீங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.